உங்களுடைய நல்வாழ்வு உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிளாசிக் எக்ஸாம்பிள் அங்கதானே இருந்தது. அவர்களுக்கு முன்பாக தான் இருக்கு. மரண மரமும் இருக்கு, ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. அது கண்ணுக்கு தெரியல பாருங்க. தேடி பிடிச்சு லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கு, ஒரே ஒரு மரத்தை அவர் பர்மிட் பண்றாரு, அதை தேடி போயிட்டாங்க. நீ தீமை செஞ்சுட்டா காலையில 1 மணி நேரம் தலைகளை நிக்கல, ஆகையினால நான் உனக்கு வியாதியை தரேன். இப்படி ஐயோ அந்த நல்ல தேவன் மேல பழிய போடுறீங்களே. ஏன் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை பார்த்தும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னார்? ஏன் உங்களை பார்த்து நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஏன் சொன்னார்? உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், அந்த ஆசீர்வாத நதி போய்கிட்டே இருக்கிறது ஏன் சொன்னார்? நீங்கள் தேவர்களாய் இருப்பதினால. ஹல்லேலூயா. இன்னைக்கு மதமானது அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகல. நான் எப்படி தேவனாக முடியும்? எப்பா, இட் இஸ் a great responsibility. எப்படி இயேசு கிறிஸ்து கிமு 1 நூற்றாண்டிலே இந்த வையகத்தை வாழ வைப்பதற்காக மனிதனாக இந்த பூமியிலே பரலோகத்தினாலே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாரோ, கிபி 1 நூற்றாண்டிலே சீஷர்கள் எப்படி பரலோகத்தினாலே பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படியாக உலகத்திற்கு உப்பாக செயல்பட்டார்கள், உலகத்திற்கு ஒளியாக செயல்பட்டார்கள், சந்தித்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தார்கள், அகில உலகமெங்கும் சுவிசேஷத்தை சுமந்து சென்று தேவர்களாக வலம் வந்து கொண்டிருந்தார்களோ, அதை போல 21வது நூற்றாண்டின் தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் ஒரு புதிய சத்தியத்தை உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அதை சொன்னவர் மனிதன் அல்ல, உங்களை சிருஷ்டித்த தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு 105வது அவருடைய அனந்த ஞானம், his sovereign wisdom 105. என்ன தெரியுமா? ஜீவனை தெரிந்து கொள்ளுவது எப்படி? மிக முக்கியமான ஆலோசனை, கவனமாக கவனியுங்க. சில உதாரணங்களுக்கு போயிடும், அப்போ உங்களுக்கு லகுவாக புரிந்துவிடும். பாருங்கள். முதலாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க நல்ல ஒரு பெரிய கல்யாண வீட்டுக்கு போறீங்க. ஒரு பிராமின் IAS ஆபீசர் கல்யாண வீட்டுக்கு நாங்க போனோம். சரிங்களா? நல்ல தலவாழை எல்லாம் போட்டாங்க. எனக்கு இந்த பக்கம், மனைவி பக்கத்துல ஒரு 20 வகையான கூட்டு வைத்தார்கள். எங்க இருக்கு? எனக்கு முன்னா இருக்கு. ரைட்? எதை வேண்டுமோ நான் எடுத்துக்கொள்ளலாம். அதுல ஒரு ஊறுகாவை போல விஷத்தையும் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். ஜஸ்ட் இமேஜின். நீங்க இந்த 20 வகையான ராஜ உணவையும் சாப்பிடலாம், மரண உணவையும் சாப்பிடலாம். ரைட்? இன்னைக்கு மதம் எதை சாப்பிடுது தெரியுமா? மரணக்கனியை தான் சாப்பிடுது. அந்த சாபம் எங்க ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்துல. மரணத்தையும் தேவன் தான் வைத்தார், ஜீவ விருட்சத்தின் கனியையும் தேவன் தான் வைத்தார். சொல்லிட்டாரு, அப்பா இதை மட்டும் சாப்பிடாத, எல்லாத்தையும் சாப்பிடுனாரு. நீங்க இந்த ஊறுகா போல இருக்கிற விஷத்தை தான் சாப்பிடுறீங்க. 20 வகையான ராஜரீக உணவு இருக்கு. ரைட்? ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது, அதை நம்மளுடைய பெற்றோர் அனுபவிக்காமலே போய்விட்டார்களே. நீங்கள் அப்படி இருக்கலாகாதே. ஆகினால்தான் ஜீவனை தெரிந்து கொள்வது எப்படி? பாருங்கள், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே உபாகமம் 30வது அதிகாரம் 15வது வசனத்திலேயும் உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலேயும் தேவன் சொல்லி இருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Deuteronomy chapter 30 verse 15 I shall read for you. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். அடுத்த வசனம் சொல்றாரு, நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசம். அதாவது அவனுடைய விருப்பம் என்ன? நீ பிழைக்கணும், பெருகணும். ரைட்? அதே அடிப்படையில் தான் நமக்கு தேவன் தலைப்பை கொடுத்துறார், நீ வாழணும், வையகத்தை வாழ வைக்கணும். அதே அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறேன். The book of Deuteronomy chapter 30 verse 19. தேவன் சொல்றாருங்க, நான்
ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு முன்னால இருக்குப்பா. பிரியாணி இருக்கு, பாயசம் இருக்கு, பிரியாணி இருக்கு, சிக்கன் ஃப்ரை இருக்கு, ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, ஸ்வீட் இருக்கு, பாயாசம் இருக்கு, தும்மா தோண்டு விஷமும் இருக்கு. மதம் எதை எடுக்குது? உதாரணத்தை பார்த்தால் நீங்கள் அசந்து போவீர்கள். பாருங்க, இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். பிரியாணியை தெரிந்து கொள், விஷத்தை தெரிந்து கொள்ளாத பச்சையா சொல்றாருங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு முன்பதான் இருக்குங்க. உங்களுடைய நல்வாழ்வு உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிளாசிக் எக்ஸாம்பிள் அங்கதானே இருந்தது. அவர்களுக்கு முன்பாதான் இருக்கு. மரண மரமும் இருக்கு, ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்கு. அது கண்ணுக்கு தெரியல. பாருங்களா, தேடி பிடிச்சு லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கு, ஒரே ஒரு மரத்தை அவர் ஃபர்பிட் பண்றாரு, அதை தேடி போயிட்டாங்க. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. தேவன் அவர்களை தடுக்கவில்லை. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீ விஷத்தை வேணாலும் சாப்பிடலாம், பிரியாணி வேணாலும் பாயாசம் வேணாலும் சாப்பிடலாம், ரைட்? ஆனால் நீங்கள் வேதத்துல நெடுகவே பார்த்தா வாஸ்ட் மெஜாரிட்டி இஸ்ரவேலர்கள் மரணத்தை தான் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் என்னுடைய வியூவர்ஸ் எவருமே மரணத்தை தெரிந்து கொள்ள மாட்டீர்கள், ஜீவனை தெரிந்து கொள்ளுவீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் உங்கள் மேல கூறுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, பாயிண்ட் என்னன்னா உங்க முன்னால இருக்கு. 2 வசனத்திலையும் சொல்றாரு. 10:15 சொல்றாரு, ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். அங்கே 19வது வசனத்தை சொல்றாரு, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். அப்போ உங்களுடைய நல்வாழ்வு தேவனுடைய கரத்தில் இல்லை. பிளீஸ் நோட் இட் டவுன். உங்களுடைய நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம், ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத நன்மையினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டியது உங்கள் பொறுப்புங்க. தேவனிடத்தில் அந்த பொறுப்பு இல்லை. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். ஐயா, நீங்கள் தோல்வி நிறைந்த வாழ்க்கை வாழுகிறீர்களா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழுகிறீர்களா? குடும்பத்துல பிரிவினையா? 1000 பிரச்சனை. ஒன்றுக்கும் தேவனும் காரணம் இல்லை, இயேசு கிறிஸ்து அதாவது தேவனும் காரணம் இல்லை, பிசாசு காரணம் இல்லை, உங்க குடும்ப பின்னணியும் காரணம் இல்லை, சூழ்நிலை காரணம் இல்லை, நீ ஒரு ஆள் தான் காரணம். அதனால 8:32 சொல்ற, you shall know the truth, you will see the deliverance, the truth shall set you free. எப்போ நீ சத்தியத்தை அறியணும். இன்னைக்கு என்ன சத்தியம்? உனக்கு முன்னால எல்லா நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஹல்லேலூயா. ஓ, choose the right one. வாழையில போட்டு வைக்கப்பட்டாயிட்டுங்க, பெஸ்டா எடுத்துக்கிடுங்க. ஜீவக்கனி முதல் பெற்றோருக்கு இருக்கிறது, பட் எல்லா இஸ்ரவேலர்களுக்கும். அதே போல பாருங்க, எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் கானான் ரெடியா இருக்கு. சொல்லிட்டார், எப்பா நீ கட்டாத பெரிய கட்டடங்களை நான் கட்டி ஆயத்தமாக வைத்திருக்கிறேன். நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை நான் ஆயத்தம் பண்ணி அந்த ராட்சதர்களை கொண்டு ரெடி பண்ணி வச்சு. எனக்கு ஸ்ட்ராங் மேன் வேணுப்பா. ஏன்னா உனக்கு பெரிய பெரிய கட்டடம் கட்டணும், பெரிய பெரிய தோப்பை உண்டாக்கணும். நீ நடாத தோப்பை வச்சிருக்கிற, நீ தோண்டாத துறவை வச்சிருக்கிற. ஆஃப்டர் 2 million just 2 had known the truth, right? Hallelujah. ஓ, பாருங்கள், அதே போல இன்றைக்கு வசனமும் மரண வசனம் இருக்குங்க, ரைட்? மரண வசனமும் இருக்கு, ஜீவ வசனமும் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். எல்லா வசனமும் உங்களுக்கு ஜீவனை தராது, ஆனால் உங்களுக்கு ஜீவன் அருளக்கூடிய நிறைய நல்வார்த்தை இருக்கு. அதை இன்னைக்கு தியானம். முதலாவது பாருங்க, ஒரு மரண வசனம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். யோபு என்ன சொல்றான்? நெஞ்சு தட்டி சொல்றான், பரவாயில்லப்பா, நான் எல்லா பிள்ளைகளும் செத்து போனாலும் பரவாயில்ல, ஏன் நான் நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியா போகிறேன். மரண வசனம் எத்தனுக்கு அறிவை பாருங்க. யோபை குறித்து என்ன சொல்லியிருக்கு? அவன் சன்மார்க்கன், நீதிமான் இல்ல, உத்தமனும் சன்மார்க்கனுங்க. அவனுக்கு வெளிச்சம் இல்ல. எத்தனுக்கு வெளிச்சம் இருக்குங்க? நான் எம்டியா தான் வந்தப்பா, ஆனா 2 பரிவாரங்களோடு போகிறேன். நீங்க எந்த வசனத்தை எடுக்கிறீங்க? ரைட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் பச்சையா சொல்ல, எப்ப நான் தான் மரணத்தை வச்சிருக்கேன், நான் தான் ஜீவனையும் வச்சிருக்கிறேன். உனக்கு அறிவு கொடுத்திருக்கேன்ல,
நல்லதை எடுத்துக்கைய. ஆச்சரியம் இல்லைங்க? பாருங்கள், அவன் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். இவன் என்ன சொல்றான்? எத்தன் நான் வெறுங்கையா வந்த 2 பரிவாரங்களோடு போகிறேன், இதை எடுத்துக்கன்னு நான் சொல்றேன். இன்னும் மரண வசனம் சொல்லட்டா? ஆபிரகாம், வேற யாரு, யோபு எல்லாம் சோதிக்கப்பட்டார்கள். சபை இன்னைக்கு அதை தான் எடுத்துக்கிட்டு ஆண்டவரும் வச்சுக்கன்னு விட்டுறார். அதே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அங்கே யாக்கோபு 1:13 வாசிக்கட்டுமா? The book of James chapter 1 verse 13 I shall read for you. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. நீ தீமை செஞ்சுட்டா, காலையில 1 மணி நேரம் தலைகளை நிக்கல, ஆகையினால நான் உனக்கு வியாதியை தரேன், இப்படி ஐயோ அந்த நல்ல தேவன் மேல பழிய போடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது இரக்கம் இருக்கா? புரியுதா நான் சொல்றது? ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான்னு எழுதியிருக்குங்க. அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்றும் எழுதியிருக்கிறது. பிசாசு சொல்றான், இந்த கல்லை அப்பமாக்கி நீங்க சாப்பிடலாமா, பசியா இருக்கிறீங்களே. ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தாரு? பதிலடி, டேய், அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பழைப்பான்னு சொல்லியிருக்க. அப்படி நீங்க அடிக்கணுங்க. மனசுல என்ன வருது? அது ஒரு பாஸ்டர் போதிக்கிறார், எப்பா ஆபிரகாம் தேவன் தான் நம்ம தேவன், ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சு, எனக்கும் சோதனை வரும்னு எழுதியிருக்குன்னு சொன்னா எழுந்து நில்லு. 1000 பேர் மத்தியில எழுந்து நில்லு. எப்பா யாக்கோபு 1:13 சொல்லி இருக்கிற பாஸ்டர், அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவரால் சொல்லி இருக்க, அதை பிரசங்கம் பண்ணுங்களேன். ஜீவனை தெரிந்து கொள்ளுவது எப்படி? ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அதனாலதான் நான் தீமையான பாட்டெல்லாம் பாடுறது இல்லப்பா. எப்பப்பா பட்ட பாடு போதும். சத்தியத்தை அறியாததுனால நாய்படாத பாடு. நீங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், வெரி ஈஸி டு கம் அவுட் ஆஃப் ஆல் த இஷ்யூஸ். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இமயமலை போல இருந்தாலும் சரி, தலைமுறையாக நீங்க கடன் பிரச்சனை இருக்கீங்களா, ஒரே நாள்ல வெளியே வரலாங்க, க்ஷணப்பொழுதுல வெளியே வரலாம். சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். இன்னைக்கு என்ன சத்தியம்? நீங்கள் ஜீவ வசனத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 3வது பாருங்களேன், யோபு என்ன சொல்றாரு? யோபு 25:6 நான் வாசிக்கட்டுமா? அவனுடைய அறிவை பாருங்களேன். யோபுல அவனுடைய நண்பன் சொல்லுகிறான், புழுவா இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம். இதை பிடிச்சிட்டாங்க உங்க பாஸ்டர். நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, ஆண்டவர் சரிப்பா வடிச்சு வச்சுக்க, புழுவாவே வாழ்ந்து முடியும். ஆனா என்ன சொல்றா தெரியுமா? எப்ப எனக்கு உன்னால என்ன இருக்கு? நீ கிறிஸ்தவனே, நீனும் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு வரா, திங்கக்கிழமையான என்ன செய்யறா, மார்வாடி வீட்டுல போய் நிக்கிறா, புதன்கிழமையான ஆஸ்பத்திரியில போய் இருக்கிறா, நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுது. அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. எரேமியா 32 வாசிங்க. அவர் உங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நீங்கள் அதை அனுபவித்தால் அவருக்கு சந்தோஷம். அந்த எரேமியா 33:9 வாசியுங்கள். வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற நன்மைகளினால் தேவன் உங்களை நிரப்பும் பொழுது, அல்லது தேவ நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு மகிழ்ச்சியா, அவருக்கு கீர்த்தியா, அவருக்கு புகழ்ச்சியாங்க. எப்ப தேவனை ஆசீர்வதிக்க நீங்கள் நன்றா இருங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும். 7 வசனம் இருக்க, யாராவது அதை போதிக்கிறார்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அந்த வசனம் நான் வாசிக்கவா உங்களுக்கு? அந்த உபாகமம் 5:29 ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீயும் உன் பிள்ளைகளும் என்னால நல்லா இருக்கணும், அதுக்கு தடையா இருந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை நான் தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டேங்கிறாரு. உனக்கு எனக்கு இடையில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுதான் இருக்கு, அவிசுவாசம் மட்டும்தான் இருக்கு. அந்த அவிசுவாசத்தை அகற்றுவதற்கு ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம்ங்கிற செய்தியை கேளு. கேடுகட்ட வாழ்க்கையில இருந்து மேலான வாழ்க்கைக்கு லகுவாக வந்துடலாங்க, லகுவா வந்துடலாம். ரொம்ப நாள் செல்லாதுங்க. யோபு 25:6 சொல்லுகிறது, மனுஷன் பூச்சி புழுவா இருக்கான். பாட்டெல்லாம் எழுதியாச்சு. சமீபத்துல ஒரு கூட்டத்துல போயிருந்த பாருங்க, ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க. 2 பெண் பிள்ளைகள் அந்த பாட்டை ரசிச்சு பாடுறாங்க. நான் ஒரு தள்ளு பூச்சி, எனக்கு பக்குங்குது. மேடையில வர நான் தனியா உட்கார்ந்துருக்கேன். மைக்க பிடிச்ச உடனே சொன்னா, ஏமா இந்த மாதிரி பாட்டுலாம் பாடாதீங்கம்மா, நீங்க புழுவாவே பூச்சாவே மாறிடுவீங்க.
யோபுடைய நண்பன் சொல்றதை எடுக்கலாமா அல்லது இயேசு கிறிஸ்து சொன்னதை எடுக்கலாமா? அவன் என்ன சொல்றான்? நீ பூச்சி புழுங்கிறான், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறாரு. புழு பூச்சி எங்க இருக்கு? தேவன் எங்கெங்க இருக்கிறாரு? ஜீவ வசனத்தை தெரிந்து கொள்வது எப்படி, அல்லது ஜீவனை தெரிந்து கொள்வது எப்படி? ஜீவ வசனத்தை இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? தேவனுடைய மெய்யான இயல்பை அறிய வேண்டும். His true nature of God. உங்கள் நாவிலே உள்ள அதிகாரத்தை அறிய வேண்டும். உங்களுடைய நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறதுனால விசுவாசியின் அதிகாரம் என்னவென்று அறிய வேண்டும். உங்கள் மனசாட்சியை குறித்த அறிவு வேண்டும். யுத்தம் முடிந்து விட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்னுடைய கஷ்டம், நஷ்டம், ஆக்சிடென்ட், சிக்னஸ், தரித்திரம் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற நாலேஜ் வேண்டும். That war is over. நான் கடந்து போராட வேண்டியது இல்லப்பா, அவரே யுத்தத்தை முடிச்சுட்டாருப்பா. ஹல்லேலூயா. ஐயா, உங்க வாழ்க்கையில லகுவான மாற்றம் வேண்டுமா? வெறும் 300 ரூபாங்க, இதை வாங்கி வாசிங்க. எதுவுமே போர் அடிக்காதுங்க. ஒரு சகோதரன் நான் அனுப்பிச்சேன் பாருங்க, 3 புக்கு தான் அனுப்பிச்சேன். அவரு தேடி கண்டுபிடிச்சு ஆண்ட்ரூ உமக்கு புக்கு 23 புக்கு வாசிட்டாரு. நான் செய்திய ஒரு 100 செய்தியை கேட்டாரு. பிரதர், எனக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒன்று 21, 29, இன்னொருத்துக்கு 21. எனக்கு பணம் இல்ல, கல்யாணம் கட்டி கொடுக்க மூத்த மகளுக்கு பணம் கொடுக்க முடியல. ஆனா எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டு பிரதர், உங்க செய்தியை கேட்டேன், என் கண்ணு திறந்துட்டு ஜீவனை தெரிந்து கொள்வது எப்படி என்று அறிந்து கொண்டேன். உடனே நான் சொல்லிட்டேன், உங்க மூத்த மகளுக்கு 60 நாள்ல கல்யாணம் நடக்குது சொல்லிட்டேன். ஆமேன் என்று பெற்றுக்கொண்டார். கண்டிப்பாக அவர் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு நாம் பாக்கியவான்கள். ஏன்னு தெரியுமா? ஒரே ஜாலி தாங்க. நீங்க அற்புத வாழ்க்கைக்குள்ள வாங்குங்க, திறந்தோர் அற்புதம் செய்யுங்க, எவ்வளவு குதூகலத்தை அனுபவிப்பீர்கள். அப்பொழுதுதான் ஆனந்த களிப்பு என்றால் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். அது சப்ப மேட்டர். என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுவது ஒருவேளை சிரமமா இருக்கலாம், அதுவும் சிரமம் கிடையாது. ஒருவேளை அது சிரமமா இருக்கலாம், ஆனா அற்புதம் செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்க, நான் ஜீவ வசனத்தை மட்டும்தான் தியானிக்கங்க. அற்புதம் செய்யாத நாளே இல்லை. ஏன் விசுவாசம் கொஞ்சம் கூட இறங்குறது இல்லை. சூரிய பிரகாசத்தை போல அது பெருகி கொண்டே இருக்கிறது. நான் இப்போ சென்னையில இருக்கேங்க. சீக்கிரத்துல ஜப்பான்ல ஒரு டெட் பாடியை எழுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீக்கிரத்துல சாட்சி சொல்லுவேன், கேளுங்க. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்ய முடியும், நானும் செய்ய முடியும். ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க, 4வது மரண வசனத்தை சொல்லட்டா? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் வசனம். பக்குங்குது. எனக்கு பக்கெல்லாம் போயிட்டு, அங்கிள் இப்படிலாம் ஒரு வசனம் இருக்க, உன்னை யாரு அந்த மரண கனியா யாரப்பா உன்னைய படிக்க சொன்னா? எங்க பாச என்னால அதான் பேசுறாரு. இன்னொன்னு பேசுவாங்க, என்னது நடக்கும்? தேவனுடைய சபையில தான் நியாய தீர்ப்பு முதல் துவங்கும். அது என்ன தீர்ப்பு சொல்லட்டா? எப்ப உன்னை நியாயம் தீர்த்துட்டாரு, உன்னை சீல் பண்ணிட்டாரு. யூ ஆர் குவாலிஃபைட் டு என்டர் இன்டு மை கிங்டம். நீ பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டான்னு சீல் பண்ணிட்டாரு. அந்த நியாயத்தை டிக்ளேர் பண்றது தான் முதலாவது தேவனுடைய சபையில நியாய தீர்ப்பு துவங்க போறது. ஆவியிலே நடப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாதுங்க. நீங்க வசனத்தின்படி நடக்கிறீர்கள், உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. என்ன வசனம்? அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார்ல. நீ அவருடைய பிள்ளை ஆயிட்டா, உனக்கு என்ன நியாய தீர்ப்பு? ஓகே, இதுக்கு வருவோம். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவன் இருக்கு. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1000 தலைமுறைக்கும் நான் இறக்க செய்வேன். ஜீவ வசனம் வேணா எடுத்துக்க, மரண வசனம் வேணா எடுத்துக்க. உனக்கு இன்னும் கஷ்டப்படுறதுக்கு திராணி இருந்தா மரண வசனத்தையே தியானி. மரண வசனத்தை போதிக்கிற பிரசங்கத்தை கேளு, இருக்கிறத இழந்துட்டு வா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீ பாக்கியவா. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். மகனே மகளே, யுத்தம் முடிந்ததுனே ஒரு புக்கு காட்டுறாங்க, அது படிங்க. உங்களுக்கு நியாய தீர்ப்பே கிடையாதுங்க. ஆனா அது முடிஞ்சிட்டு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நீ செய்ய போகிற அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவரை தண்டிச்சிட்டார. கேபிட்டல் பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாரு, மரண தண்டனை எல்லாம் கொடுத்தாரு. நீ மறிக்க வேண்டியவன், நீ சிலுவையில சாகடிக்க வேண்டியவன். நீ அதுக்குதான் லாய்க்கு, நானும் அதுக்குதான் லாய்க்கு. உனக்கு அது வரவே கூடாது என்பதற்காக அவர் மரணத்தை ருசி பார்க்கவில்லையா? அந்த சிலுவைக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இன்னொரு வசனம் இருக்கு. என்ன வசனம் இருக்கு தெரியுமா? அவர் தண்டியாமல் விடார். பிடிச்சிட்டாங்க. தண்டிக்காம விடவே மாட்டார். ஆமாப்பா, தண்டிக்காம விடவே மாட்டாரு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாலே தண்டிச்சுட்டாரு. தண்டியாமல் விடார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அது ரொம்ப ஆச்சரியமான வசனம். அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நான் அதை வாசிக்கும்படியாக ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிறார். என்னாகுமோ 23வது அதிகாரம் 21வது வசனம். அந்த பிலேயாமுக்கு அந்த நாலேஜ். என்னாகுமோ 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள எப்பா, தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில குற்றத்தையும் பார்க்க மாட்டாரு, எதையும் பார்க்க மாட்டாரு. பார்த்திருந்தா இளைய குமாரனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாரு. எது வேணாலும் எடுத்துக்கலாம். தண்டியாமல் விடார், எடுத்துக்க. இல்ல என் குற்றத்தை அவர் பார்க்க மாட்டாரு, எடுத்துக்க. எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஐ தேங்க் காட் ஃபார் ஜாஷுவா. யோசுவாவுக்கு கொடுத்த வெளிப்பாட்டுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 2வது புஸ்தகத்திலே தூள் கலப்புறாங்க. யாத்திராகமத்துல என்ன தூள் கலப்புறான்? சூரியனை பார்த்து பேசுகிறான், சந்திரனை பார்த்து பேசுகிறான். அதை விட ஒன்று பெரிய வெளிப்பாடு பாருங்க. நான் அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? ஜாஷுவா 23:14 ஆஃப் ஜாஷுவா. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எவைகளில்? நல்வார்த்தைகளில். இன்னைக்கு எத்தனை நல்வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்? வெறுங்கையாய் வந்தேன், 2 பரிவாரங்களை தந்தார். ஒருவரையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் மனிதர்கள் அல்ல. 1000 தலைமுறை மட்டும் இரக்க செய்வேன். உங்களிடத்துல குற்றத்தையோ அக்கிரமத்தையோ நான் பார்க்கிறது இல்ல. எப்ப இவைகள் எல்லாம் நல்ல வார்த்தை, இவைகளில் ஒன்றும் தவறாது என்று யோசுவா கண்டுபிடிச்சான் பாருங்க. அழகா சொல்ற பாருங்க. அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை. அவன் சொல்றாங்க 50-60 வருஷம் அனுபவத்துல சொல்றான். எப்ப அவர் என்னெல்லாம் நல்ல வார்த்தை சொன்னாரோ எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் என்னைக்கு இதை அறிய போறீங்க? என்னைக்கு அறிந்து கொள்ள போறீங்க? அவர் தானே சொன்னார், உனக்கு முன்னால்தான் வச்சிருக்கப்பா, மரண வசனத்தையே வச்சிருக்கிறேன், ஜீவ வசனத்தையே வச்சிருக்கிறேன். ஆன்சரும் சொல்லிடுறாரு, ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? ஜீவ வசனங்களை மனப்பாடம் பண்ணு, ஜீவ வசனத்தை தியானி. ரைட்? அதான் தெரிந்து கொள்ளுகிறது. அதை விசுவாசி, அதை நம்பு. எப்ப நீ நம்புவா? அதை தியானிக்கணும். அதை பிரசங்கிக்கிறவுடைய பிரசங்கத்தை மாத்திரம் கேட்கணும். துர்ச்செய்தி நிறைய இருக்கு. 90-95% செய்திகள், தமிழ் செய்திகள். ஒண்ணு சொல்ல நான் ரெடியா இல்லை. ஒரு சகோதரி சொல்றாங்க ஒரு கூட்டத்துல, ஐயா நான் எந்த ஒரு சீரீஸும் பார்க்க மாட்டேன், இந்த கிறிஸ்தவ டிவி தான் பார்க்கிறேன். ஏமா நீ சீரீஸ் பார்த்தா கூட உன் விசுவாசம் பாழாக போகாம இருக்கலாம். இந்த டிவியை பார்த்தா உன் விசுவாசமாகிய கப்பலாதான் மூழ்கி போய் நீ இன்னைக்கு நடுத்தருவுல நிற்கிறா. ஜீவ வசனத்தை கண்டுபிடியுங்கள். இட் இஸ் பாசிபிள். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஐயா ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிற 1000க்கும் அதிகமான ஜீவ வசனங்கள் நிறைந்த செய்திகள் உங்களுக்கு அவைலபிளா இருக்குதா? அல்லது எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க 9444241111. உங்க பேர் போடுங்க. உங்க பேர் என்னது? ராஜசேகர். எங்க இருக்கீங்க? ஹைதராபாத்ல இருக்கீங்க. ராஜசேகர் ஹைதராபாத்ல போடுங்க. உங்களுக்கு 400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 400 செய்திகள் உங்களுக்கு அங்கே அனுப்பி வைக்கப்படும். அது இலவசங்க. 9444241111 சேவ் பண்ணுங்க. பாஸ்டர் ஜான் ஏஎஸ் சிங்கிள்னு போடுங்க. பாஸ்டர் ஜான் ஏஎஸ் சிங் அங்கிள்னு போடுங்க. பாஸ்டர் நீ போட்டா எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன் பாஸ்டர் அவ்வளவு பேரும் தப்பால மரண வசனத்தை எல்லாம் பேசுறாங்க. நீ புழு, நீ பூச்சி, உங்க வீட்டுலதான் முதலாவது நியாய தீர்ப்பு உண்டாகும். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் உன்னை விசாரிப்பாரு. இன்னும் என்ன சொல்றாங்க? நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன். உருப்படாம போயிட்டோம். நான் 65 வருஷம் வாழலைங்க.
ஐயா, வாழுகிறதுக்கு நல்ல வழி இருக்கு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா நானும் 65 வயசு வரைக்கும் அப்படி குப்பையை தான் பிரசங்கம் பண்ணேன். Thank God for Andrew Wommack. Thank God for Paul. சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுத்தார்கள். ரோமரை ஒழுங்கா வாசித்தங்க. நான் நீதிமான ஆக்கப்பட்டு 2000 வருஷம் ஆச்சுங்கிற அந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிற்று. பழுதொன்றுமே என்னிடத்துல இல்ல. ஏன்? இயேசுவையே எனக்கு நீதியாக்கி விட்டார். இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. அந்த 2 அடிகள் பாடி நான் முடிக்கட்டுமா? இயேசுதான் உனக்கு நீதிப்பா, இயேசுதான் உனக்கு பரிசுத்தம். ஆகையினால உன்கிட்ட பழுது ஒன்றும் இல்ல. இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், எனவே உன்னில் பழுதே இல்லை. திரும்ப பாடுறேன். இயேசு என் நீதி, இயேசு என் பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு எல்லாமானார். ஓ, தேங்க்யூ லார்ட். இது நடந்ததுனால பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுதான் உனக்கு நீதியானார். பழுதொன்றுமே என்னில் இல்லை, இயேசுதான் எனக்கு நல்ல வசனம் இருக்குங்க. 1 கொரிந்தியர் 1:31, 1 கொரிந்தியர் 1:20 படிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை தலைகீழ நின்று படிங்க. ஏன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன்னா, அது உங்களை வாழ வைக்கக்கூடிய ஜீவ வசனங்கள் இருக்கு. இழிவாக எண்ணப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், குட் ஃபார் நத்திங், இவர்களைத்தான் சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலிருந்து நீங்கள் பிசாசு பிடியிலிருந்து வெளியே வர்றீங்க. மரண வசனத்தை தியானிக்க மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.